அனைவருக்கும் வணக்கம். ஈழ அரசியலில் ஒரு அதிசயமாக ஒரு வைத்தியசாலையில் நிகழ்ந்த ஊழலை வெளிக்கொணர்ந்ததன் மூலம் மக்களினுடைய நல்லபிப்பிராயத்தை பெற்று அதன் பிறகு நிகழ்ந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று வந்தவர்தான் இந்த ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு விழுந்த வாக்குகள் ஊழல் லஞ்சத்துக்கு எதிரான மக்களின் குரல் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இல்லை. தமிழ் தேசியம் சார் அரசியல் சக்திகள் தங்களுடைய எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு இந்த ஊழல் லஞ்சங்களில் ஈடுபடுகிற அரச அலுவலர்கள் அரசியல்வாதிகள் தொடர்பாக எந்த ஒரு விடயங்களையும் முன்வைக்காமல் தங்களுடைய அரசியலை நகர்த்தி செல்வது பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டு விடுவதற்கு காரணியாக அமைகிறது என்பது பொதுவான அபிப்பிராயமாக இருக்கிறது. திரு அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததற்கு பிற்பாடு அவர் இந்த அரசியலை நகர்த்தி செல்லுகிற முறை என்பது மிகவும் ஆபத்தான ஒரு போக்காக இருக்கிறது. ஜனரஞ்சக அரசியல் என்பது ஒரு கொள்கை கோட்பாட்டோடு ஒரு மக்களினுடைய இனப்பிரச்சனை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வை எதிர்பார்த்து நிற்கிற மக்களினுடைய ஒரு அரசியலுக்கு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த ஜனரஞ்சக அரசியலுக்குள் மக்கள் விழுந்துவிட்டால் வேறு இந்த கொள்கை ரீதியான ஒரு கோட்பாடு ரீதியான ஒரு கட்டுக்கோப்பு ஒரு தனித்துவம் இழந்து போகவிடக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. அரசியலை நோக்கித்தான் ஈழத்தமிழர்கள் இப்போது திசை திருப்பப்படுகிறார்களோ என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இந்த திரு அர்ச்சுனா எம்பி அவர்களுடைய அரசியல் செயற்பாடுகள் அமைந்திருப்பதை நாங்கள் கண்கூடாக காணுகிறோம். நான் இதை ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், ஒரு கொள்கை கோட்பாட்டோடு ஒரு ஒப்பற்ற ஒரு கனவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு இனத்துக்குள் இவ்வாறான ஒரு அரசியல் புகுந்து தன்னுடைய திசையில் இந்த மக்களை திசை திருப்ப முயலுகிற போது இந்த ஜனரஞ்சக அரசியல் கொள்கை நிலைப்பாடுகளை சீர்குலைக்கக்கூடியது. ஆகையினால் இந்த ஜனரஞ்சக அரசியலிலிருந்து நாங்கள் எப்படி விடுபடுவது என்பதை பற்றி அடுத்து சிந்திக்க வேண்டும். எம்பி மீது எங்களுக்கு தனிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தமிழ் தேசியம் சிதைவுறுகிற போது, தமிழ் தேசிய கட்டமைப்பு உடைக்க முற்படுகிற போது இந்த உடைக்க முற்படுகிற இந்த செயற்பாடானது சில வேளைகளில் பேரினவாதத்தின் ஒரு சதி திட்டமாக கூட இருக்கலாம். அதனை கட்டியங்கூறுகிற வகையிலே திரு அர்ச்சுனா எம்பி அவர்களும் அடிக்கடி நாமல் ராஜபக்ச அவர்கள் போன்ற பேரினவாத சக்திகளோடு நல்ல இணக்கத்தில் இருப்பது இத்தகைய சந்தேகங்களை மேலும் வலுப்படுத்துகிறது.